எல்லாருக்கும் வணக்கம். இந்த தி ஒன் சீரிஸ்ல வந்து நம்ம மறுபடியும் இசைஞானி அவரோட ஆல்பம்ஸ் தான் பார்க்க போறோம். போன வாரம் வந்து ராம் சார் படம் ரிலீஸ் ஆனனால ராம் சார் பத்தி பார்த்துருந்தோம். பறந்து போ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருனா பார்க்காம இருந்தா பாருங்க. எப்பவும் போல ராம் சார் படம் நமக்கு ஒரு லைஃப் சொல்லும். இந்த வாட்டி நல்ல ஹியூமரோட ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப இயல்பா சிரிச்சுட்டு, நல்ல லைட் ஹார்ட்டடா, ஃபீல் குட்டா வெளிய வரலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே அத ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. மியூசிக்கலாவும் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். வழக்கமா ராம் குடுக்குற இம்பேக்ட் இந்த வாட்டி ஹியூமரா கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்கும். பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம இசைஞானி சீரிஸ்லாம் பார்க்க போறது வந்து 1977 அந்த 1 இயர் ஃபுல்லா இந்த ஆல்பம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னப்பா வழக்கமா ஒரு ஆல்பம் இல்ல 2, 3 ஆல்பம் சேர்த்து தானே பேசுவோம். இப்ப என்ன கன்டினியூஸா எத்தன ஆல்பம் அப்புட்னா, இந்த 1000 ஆல்பம் நான் பேசி முடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிரும் போல. அதுக்காக கடமைக்கேன்னு இத உட்காந்து வந்து பேசணுமேன்னு பேசல. இந்த 2 வீக்ஸ் ஃபுல்லாமே இருக்க ஒரு 12, 13 ஆல்பத்தையும் நான் வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாவே. ஒரு நாளைக்கு ஒரு ஆல்பம் நீங்க ரிப்பீட்ல அதுவும் அது வந்து ஒரு 40 நிமிஷம், 50 நிமிஷம் ஜூக் பாக்ஸ் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்பம் வந்து ஒரு 12லேருந்து 14 நிமிஷம் இருக்கு. ஒரு ஆல்பம் 10 நிமிஷம்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து டைமிங்காவும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 2 பாட்டு, 3 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 இயர் ஃபுல்லா இருக்க மொத்த ஆல்பத்தையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு. போன வாரம் ராம் சார் வீடியோ பேசுனனால நமக்கு அந்த டைமுமே கிடைச்சிருச்சு. அங்க ஒரு 7 நாள், இங்க ஒரு 7 நாள், சனி, ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டைம் இருந்தனால அத யூஸ் பண்ணிக்க ஈஸியா இருந்துச்சு. அந்த வருஷத்துல இருந்த எல்லா ஆல்பத்தையும் திரும்ப திரும்ப கேட்டுட்டேன். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷத்துக்கு பேசலாம். சரி வருஷமா பேசலான்னு தான் நானும் பிளான் பண்ணி 1978 எடுத்து பார்த்தா, அது 20, 25 படம் இருக்கு. அப்படி கூட ரொம்ப அவர மேட்ச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த வாரம் ஃபுல்லா நான் எத்தன ஆல்பம் கேட்கறனோ, அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பேசுவேன். அது ஒரு ஆல்பம் நான் ரிப்பீட்டா கேட்டாலும் அதுதான் வந்து பேசுவேன். 10 ஆல்பம் கேட்டுட்டாலும் அப்படிதான் வந்து பேசுவேன் தவிர, இது இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு கிடையாது. அது அதுவா கூட்டு போற மாரி கூட்டிட்டு போட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு எந்த பிளான், கட்டமைப்புலாம் போடல. ஓகே இந்த 1977ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த ஆல்பம் வந்து பூவிழி வாசலிலே. சாரி பாட்ட சொல்லிட்டேன். ஆல்பம் வந்து தீபம் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு ஆல்பம். இது வந்து பூவிழி வாசலிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப சூப்பரான பாட்டு. ஆக்சுவலா எல்லா வாட்டிக்கும் நம்ம வந்து இவரு 1000 படத்துக்கு மேல நெறைய படத்த நம்ம அட்ரஸ் பண்ண போறோம்ன்றனால, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும், பயங்கரமா இருந்துச்சு. இந்த வார்த்தைய வந்து அதிகமா திரும்ப, 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 திரும்ப நம்ம சொல்லிட்டே தான் இருக்க போறோம். இதுக்கு ஏதாவது பெட்டரான வார்த்தை கிடைக்கும்னு நானும் தேடிட்டே இருக்கிறேன். பாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஃபிக்ஸ் பண்ற மாரி, சில ஃபீலிங்க வந்து உணர்வா அந்த உணர்வ வந்து வார்த்தையா மாத்த முடியல. அதனால அந்த சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குலே முடிஞ்சிருது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணி பர்ட்டிகுலரா ஒரு பாட்டுக்கானதா, ஒரு ஆல்பம்க்கானதா நான் ட்ரை பண்றேன். இந்த பூவிழி வாசல்லே பாட்டு வந்து ரொம்ப பீட்டா, அ ரொம்ப ஒரு நல்ல ஃபீலு. லைட்டா ஒரு எனர்ஜியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த உன்னை தானே அந்த பாட்டும், வச்சுக்கவா நெஞ்சுக்குள்ள. அந்த 2 பாட்டும் மிக்ஸ் ஆன மாரி ஒரு ஃபீல். ஏன்னா 2மே யேசுதாஸ் சார் தான் பாடியிருப்பாரு. எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரைட் சிங்கர்ன்றனால, ஒரு தடவ கேட்டு முடிச்சோன டக்குனு முடிஞ்ச மாரி ஃபீல். மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூவிழி வாசல்லே ஃபேவரைட் சாங் ஆயிருச்சு. நல்லாருக்கும் கேட்டு பாருங்க. அடுத்து அந்தப்புறத்தில் ஒரு மகாராணின்னு இதுல ஒரு பாட்டு. பேசுது நாராயணா, ராஜன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அப்படின்னு மத்த பாட்டெல்லாம் டிஎம்எஸ் சார் பாடியிருப்பாரு. எனக்கு வந்து இந்த ஐடியாலஜி புரியல. டிஎம்எஸ் சார் பாடுன பாட்டு எல்லாமே வந்து எம்எஸ்வி சார் மியூசிக்ல எப்படி சாங்ஸ் எல்லாம் நமக்கு அந்த எம்எஸ்வி சார் 60 சாங்னா நமக்கு ஒரு 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 செட் ஆஃப் மியூசிக் மைண்ட்ல பாய்ஞ்சிருக்கும். இது வந்து பழைய பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டு அப்படின்னு நமக்கு டக்குனு மைண்ட்ல ஒரு செட் ஆஃப் மியூசிக் வரும்ல. டிஎம்எஸ் சார் பாடுனாலே அப்படிதான் இருக்கு. எனக்கு ஃபீலா இருக்கு. அத தப்பா டிகிரேட் பண்ணி சொல்லல. டக்குனு அந்த ஃப்ளேவர் வந்துருது. அது ராஜா சார் ஆரம்பிச்ச ஜோன்ல மியூசிக் சவுண்டிங்லாம் அப்படி இருந்தனால, ஒருவேள அவருமே அதுலேருந்து கன்டின்யூ பண்ணும் அப்படிங்கிற டைம்னால தான் இப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியல. ஆனா டிஎம்எஸ் சார், ராஜா சாருக்கு பாடுனாலுமே நம்ம 60ஸ், 70ஸ் எம்ஜிஆர், சிவாஜி சார் சாங் கேட்குற மாரி தான் இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த பாட்டு வேற சிவாஜி சார் பாட்டு தான்.
ஆனா, அப்பயுமே நமக்கு யேசுதாஸ் சாரோ, இல்ல எஸ்பிபி சாரோ, மலேசியா வாசுதேவன் இந்த செட்ல உள்ள இவங்கலாம் பாடுனாங்கன்னா, அது அப்படியே இந்த இளையராஜா சார் வந்து உருவாகிட்டு இருக்காரு இசைஞானி. உருவாகி மீன்ஸ் அவரோட பிராண்ட் ஆஃப் மியூசிக் அந்த அப்படியே பேஸ்மெண்ட் செட் ஆகிட்டு இருக்க மாரி. ஸோ அந்த பூவிழி வாசல்லே பாட்டு இந்த ஆல்பத்தில நல்லா இருந்துச்சு. மொத்தம் 3 சாங்கும் வந்து 60ஸ் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. இப்ப நான் அந்த கம்மியா பேசிட்டு போற பாட்டுலாம் நல்லா இல்லையோ, அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தோன்ற தாட். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப புடிச்சிட்டனால அத பத்தி அதிகம் பேசுறேன். மத்த பாட்ட கம்மியா பேசுறேன். நான் கம்மியா பேசின பாட்டு நெறைய பேருக்கு ஃபேவரட்டா கூட இருக்கலாம். நீங்க கேட்குற உங்களுக்கே கூட நெறைய பேருக்கு புடிக்கலாம். ஸோ அதனால அத நான் குறைச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. நம்ம இசைஞானி பேச வந்துட்டோம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போறோம். இதுல ஒண்ணும் மேல, கீழன்லாம் எந்த பாட்டுமே கிடையாது. அதனால நான் கம்மியா சொல்ற பாட்ட எதுவும் நெனச்சுக்க வேணாம். அடுத்து இதே வருஷத்துல அடுத்த ஆல்பம் வந்து ஆளுக்கு ஒரு ஆசை. இதுல வந்து ஒரு 4 பாட்டு இருக்கு. இதயமலையில், கணக்கு பார்த்து காதல், மஞ்சள் அரைக்கும்போது, வாழ்வெனும் சொர்க்கத்தில்னு இது அப்படியே ஓவரால் ஆல்பமே ஃபுல்லாமே அந்த எம்எஸ்வி சார் ஃப்ளேவர். அந்த எம்எஸ்வி சார் ஃப்ளேவர்ன்னு நான் சொல்றது, அந்த டைம்ல நம்ம அவ்வளவா டிஃபரன்ஷியேட் பண்ணி தனித்தனி பாட்டு அப்படின்னு பார்க்க முடியல. மோஸ்ட்லி இல்ல என் அறிவுக்கு எட்டல. பார்க்க முடியலன்றது என்னால முடியல. ஏன்னா நம்ம எம்எஸ்வி சாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான், அதில வெரைட்டி ஆஃப் மியூசிக் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்ப்போம் ப்ராபப்ளி ராஜா சார் முடிச்ச உடனே நம்ம அத பண்ணலாம். இன்னும் ரகுமான், தேவா சார்லாம் நெறைய ஐடியா இருக்கு. ஸோ அத பார்த்து தெரியும். எனக்கு வந்து அந்த மியூசிக் என்னவா பதிஞ்சதுன்னா, மோஸ்ட்லி நம்ம அந்த தத்துவ பாடல்கள். ஏன்னா அந்த டைம்ல அந்த படங்களுக்கு ஏத்த மாரி தானே அந்த மியூசிக்குமே இருக்கும். ஸோ அந்த தத்துவ பாடல்கள், அந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் வெஸ்டர்ன் டைப்ல பாட்டு, இல்லன்னா நம்ம ஊர் கிளாசிக் பாட்டு. இந்த தெம்மாங்கு ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பாட்டு இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வந்து இந்த 4 பாட்டுமே வந்து அந்த இங்கிலீஷ் வெஸ்டர்ன், ஒரு கிளாசிக்கல் அந்த 60ஸ் ஃப்ளேவர்ல டிஃபால்ட் டெம்ப்ளேட்டா இருந்துச்சு. அந்த டைரக்டர்ஸ் தானே இந்த படங்களும் பண்றாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ராஜா சாரும் அந்த ஃப்ளேவர்ஸ்குள்ள தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த ஆல்பம் வந்து அவர் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆல்பம் ஆக்சுவலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லா பாட்டுமே இதில நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பாட்டுமே அவேவாவோ, ஏதோ ஒரு பழைய பாட்டு கேட்குறோன்ற ஃபீலே இருக்காது. யாருன்னா இந்த ஆல்பம் கேட்காம இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்க. இதெல்லாம் ரேரா இருக்கு. எந்த சேனல்லயும் அஃபிஷியலா போஸ்ட் ஆகல. எனக்கே YouTubeலேருந்து யாரோ ஒருத்தர் தான் தனியா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜா ஃபேன் அந்த மாரி இருப்பாங்க. நெறைய சேனல் இருக்கு. அதில ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்ததில தான் கேட்டேன். இதில வந்து தேவன் திருச்செவி மலர்களே, தேனில் ஆடும் ரோஜா, ஒரு வீடு இரு உள்ளம், குதிரையிலே நான் அப்படிலாம் பாட்டு இருக்கு. எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு சம்மந்தமே இல்லாம இருக்கும். வேற வேற ஃப்ளேவர். இதில தான் வந்து சூறாங்கனி பாட்டு. நம்ம பிகில்ல கூட அந்த லைன எடுத்து வச்சிருப்பாங்க. சூறாங்கனி, சூறாங்கனிக்கு அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு வந்து ரேணுகா, மலேசியா வாசுதேவன் வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லா அந்த பழைய பாட்டுலயே அதில சூப்பர் வைப் இருக்கு. ஒரு கானா, ஒரு ரேப் மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் ஃபேவரட் ஆயிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இதிலயே கபி கபி பாட்டு இருந்துச்சு. இது நான் ஹிந்தி பாட்டுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஹிந்தி பாட்டு இருக்குமோ என்னமோ எனக்கு எக்ஸாக்ட்டா ஐடியா இல்ல. ஆனா இந்த கபி கபி பாட்டு ஆரம்பத்தில ஹிந்தி மாரி 2, 3 லைன்ஸ் வந்துட்டு அப்புறம் தமிழ்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாமா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு இருக்குமே, சிவாஜி சார்லாம் உட்காந்து பாடிருப்பாரு. அந்த பாட்டோட ஃப்ளேவர்ல இருந்துச்சு. இந்த சுராங்கனி, இந்த கபி கபியும் செம்ம வைப் மெட்டீரியல். ரிப்பீட்ல நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கலாம். லூப்ல கேட்கலாம். நல்லாருக்கும். அடுத்து வந்து ஒரு சூப்பர் ஆல்பம். கவிக்குயில். இது இந்த ஆல்பமே வந்து செம்மையான ஆல்பம் தான். இதில குயிலே கவி குயிலேன்னு ஒரு தெம்மாங்கு பாட்டு ஃப்ளேவரு. சின்ன கண்ணன் அழைக்கிறானுக்கு 2 வெர்ஷனு. ஃபீமேல் வெர்ஷனும் வரும், மேல் வெர்ஷனும் வரும். 2 அந்த பாட்டு சொல்லவே வேணாம். செம்ம ஃபேமஸான பாட்டு. எனக்கு சின்ன வயசுல அடிக்கடி கேட்ட ஞாபகம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிரீஸியா, ஸ்மூத்தா அழகான பாட்டு. இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான். அதுக்கப்புறம் அதிலே வந்து உதயம் வருகின்றது, மானோடும் பாதையிலே, காதல் ஓவியம். இது அந்த காதல் ஓவியம் இல்ல. இது வேற. எல்லா பாட்டுமே இதுலயுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் கேட்டு முடிக்க லாங் ஆல்பம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 10, 12 நிமிஷத்துல இருக்கும். அன்னக்கிளிக்கு அப்புறம் இது கொஞ்சம் பெரிய ஆல்பம். இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த அவர் எனக்கே சொந்தம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆல்பம். அதுக்கப்புறம் வந்து துணை இருப்பாள் மீனாட்சி. இந்த ஆல்பம் வந்து ஃபுல்லாமே ஒரு நாடக செட்ல நடக்கிற மாரி இருந்துச்சு. எப்புட்ன்னா நாடக செட்டுன்னு நான் மீன் பண்றது, இந்த ட்ராமாலாம் போடுவாங்களே நம்ம ஊர்ல. அதில தான் ஹோல் ஸ்டோரியே நடக்குது. அதில வர ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு சாங் அப்படின்ற மாரி இருந்துச்சு. எனக்கு தனியா கதையா எதுவுமே பார்க்க முடியல. சவுண்டிங் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வில்லு பாட்டு, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்றது, அதுக்கு ஒரு பாட்டு அந்த மாரி இருந்துச்சு. ஃபுல்லாமே. இதில வணக்கம் வந்தனன்னு ஒரு சாங் இதில ராஜா சார் வாய்ஸ்லயும் வரும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு பாட்டு ஒண்ணு. அப்புறம் ஒரு சேட் சாங் வந்து
கடைசியில வந்து இருந்துச்சு. அதுலயே ஃபுல் கதையும் புரிஞ்ச மாரி இருந்துச்சு. அவரு எல்லாத்தையுமே இழந்துருவாரு. கையில காசே இல்ல. எல்லாமே என்ன விட்டு போயிருச்சு. கடைசியா என் ஒய்ஃபையுமே இந்த ராஜாவுக்கு நான் குடுக்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்த ஒருத்தர் பாடுறது. அ ரொம்ப டெப்த்தா இருந்துச்சு. இதில நெறைய பேர் கமெண்டும் போட்டிருந்தாங்க. சிவாஜி சார் படம் பார்த்து கூட நான் அழுவல. ஆனா இந்த படம் பார்த்து நான் அழுதேன் அப்புட்ன்ற மாரிலாம். அந்த பாட்டு அதுக்கு சாட்சியா இருந்துச்சு. கடைசியா வரும் இந்த ஆல்பத்தில. மத்த எல்லா பாட்டுமே கொஞ்சம் அந்த ட்ராமால இருக்க மாரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பீட்டா இருக்கும். இந்த ஒரு பாட்டு மட்டும் ஃபுல் சோகமா இருக்கும். லிரிக்ஸுமே அதே மாரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே இழந்த ஒருத்தர் பாடுறது. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெண் ஜென்மம். இது ஒரு பயங்கரமான ஆல்பம். ரொம்ப டிஃபரெண்ட்டா என்ன சொல்றது? சவுண்டிங்லாம் வந்து இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல இத அப்டேட் பண்ணி பார்த்துட்டோம்னா, இது இப்ப 2025ல போட்ட ஒரு ஆல்பம் மாரி இருக்கும். லைன்ஸ்லருந்து பாட்டு ஒவ்வொரு பாட்டு ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஹோய் மாமான்னு ஒரு பாட்டு. செம்ம பீட்ஸ். ரொம்ப புதுசா இருக்கும். ஜானகி அம்மாவும், எஸ்பி சாரும் பாடியிருப்பாங்க. அடுத்து வள்ளி திருமண நாடகம். அத பேஸ் பண்ணி இதில ஒரு சாமி பாட்டு மாரி ஒண்ணு. இது 2மே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. மத்த பாட்டெல்லாம் நம்ம டிபிக்கல் அந்த 60ஸ் ஃப்ளேவர்ல அந்த எம்எஸ்வி சார் ஃப்ளேவர்ல இருக்கும். அதுக்கப்புறம் இதே வருஷத்துல அடுத்த ஆல்பம் வந்து "போனா ஒரு கேள்விக்குறி". இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு காம்போ வித் தலைவர். இதுவரைக்கும் நம்ம விக்கிபீடியால வச்சு தான் பார்த்துட்டுருக்கேன் ஒவ்வொரு படமா. இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம். இது வந்து ஆல்பமாவே ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு இதுக்காக கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டு இருந்த ஆல்பம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஆல்பம். எல்லா பாட்டுமே நல்லாருக்கும். சும்மாலாம் சொல்லல. ஒரு தடவ கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கேட்க தோணிரும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். பூந்தென்றலே ஒரு லவ் சாங் அந்த பாட்டு வந்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார். அவருக்கும் ஃபர்ஸ்ட்டு பாட்டு இதான்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லாருக்கும். பூந்தென்றலே காலையில நீங்க எந்திரிச்சு கேட்கற மாரி ஒரு எனர்ஜியான பாட்டு. அடுத்து நம்ம ஃபேமஸான பாட்டு ராஜா என்பார் மந்திரி என்பார். சோக தத்துவ பாட்டு. இது எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இவரு எஸ்பிபி வாய்ஸ்ல மேல் வாய்ஸ்ல வர்றது எல்லாமே எனக்கு எல்லாம் இழந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஹோப் இழந்து பாடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து இல்ல இருக்கு இதுக்கப்புறமும் நம்பிக்கை குடுக்குற மாரி பாடுவாங்க. அது ஒரு மாரி நல்லாருக்கும். அடுத்து விழியிலே மலர்ந்தது. நல்ல ஒரு ஹாப்பி சாங்கு. ஒரு ரெஃப்ரெஷ்ஷா ஃபீலா இருக்கும். இதுவுமே நீங்க மார்னிங்ல எழுந்து கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்மூத் ஆயிரும் மைண்டு. கசமுசான்னு இருக்கிறது ஒரு மாரி அடுக்கி வச்ச மாரி ஒரு ஃபீல். நல்லா காதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய ஆல்பம். ஒரு சென்சேஷனல் ஆல்பம்னு கூட சொல்லலாம். 16 வயது நிலை. இதில வந்து இந்த பாட்டு, அந்த பாட்டுன்னு தனித்தனியா சொல்ல வேண்டியதில்ல. ஹோல் ஆல்பம் கதை தெரியாம கேட்டா கூட அந்த ஊரு, அந்த கதைக்களத்துக்கு போயிட்டு அந்த ஃபீல் நமக்கு கெடைச்சிரும். அது ஆட்டுக்குட்டி, முட்டையிட்ட பாட்டு, செந்தூர பூவே, சோளம் விதைக்கையிலே, மஞ்ச குளிச்சி, செவந்தி பூ முடிச்ச, பயங்கரமான ஆல்பம். அது எப்படி எனக்கு டெஸ்கிரைப் அன்னைக்கிளிக்கு அப்புறம் நமக்கு பக்காவான ஒரு தெம்மாங்கு பாட்டெல்லாம் வச்சு கிராமத்துக்கு அப்படி அழைச்சிட்டு போனது. அதான் கபிலன் சார் கூட ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. அவரு பாடலாசிரியர். 40 வருஷத்துக்கு முன்னாடி அ கிராமம்லாம் நகரமாயிட்டு இருந்தப்ப, நகரத்தெல்லாம் கிராமத்த கொண்டு போன ஒரு ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அதுக்கெல்லாம் ஒரு பேஸ்மெண்டான ஒரு பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த அன்னக்கிளிக்கு அப்புறம் ஃபுல் தெம்மாங்கு பாட்டு இந்த 16 வயதிலே. இந்த பாட்டெல்லாம் தான் ராஜா சார் பாட்டுனா இப்படி இருக்கும்னு இப்ப டக்குன்னு நமக்கு மியூசிக்லாம் தெரியாதவங்க, இல்ல கம்மியா கேட்குறவங்க, ஓரளவுக்கு நோட் பண்ணி கேட்காதவங்கலாம் ரேண்டமா கேட்டோம்னா, ராஜா சார் பாட்டுனா இப்படி இருக்கும்னு அவங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஃப்ளேவர் தெம்மாங்கு பாட்டு ஃப்ளேவர். அதுக்கு எல்லாமே பேஸ்மெண்ட் இந்த பாட்டு தான். இது அன்னக்கிளிலாம் தான். இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு. இந்த ஆல்பமும் நான் ஒரு 4 இது போன ஒரு கேள்விக்குறிலாம் ஒரு 2, 3 தடவ திரும்ப திரும்ப கேட்டுட்டேன் புடிச்சு போயிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனப்போ உங்க கேட்ட ஃபீல் என்னம்மா இருந்திருக்கும்? அத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா, இப்ப பழைய ஆல்பம் தான் நாங்க எடுத்து கேட்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் இத கேட்டப்ப என்ன மாரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்? முறையா ஒரு விஷயத்த அனுபவிக்கிற மாரி, அது இவ்வளோ சந்தோஷமா இத லைஃப் லாங் நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம கூடவே ஒண்ணு வரப்போகுது. இவ்வளோ சந்தோஷமான விஷயம். நம்ம சந்தோஷத்த நம்மளே எடுத்துக்கிட்ட மாரி ஒரு ஃபீல். ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடுத்து வந்து இதே வருஷத்துல காயத்ரின்னு ஒரு ஆல்பம். இதுல வந்து ஆட்டம் கொண்டாட்டம்னு ஒரு பாட்டு. நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஃபோக்ஸ் மிக்ஸ் மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் ஃபோக்ஸ்னா எனக்கும் மியூசிக்லாம் தெரியாது. இதோ நான் மைண்ட்ல ஒண்ணு வச்சிருக்கிறேன்ல, அத வச்சு தான் சொல்றேன். வெஸ்டர்ன் ஃபோக் மிக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ல இருக்கும். கடகடன்னு கொஞ்சம் ரேப் மாதிரி நல்லாருக்கும். கேட்டு பாருங்க. பீஸ்ல அவங்க பாடியிருப்பாங்க. நல்லாருக்கும்.
இதில் வந்து மற்ற பாட்டெல்லாம் ஆஸ் யூஷுவல் எம்எஸ்விஸில் ஃப்ளேவர்லேயே இருக்கும். அடுத்து ஆல்பம் வந்து ஓடி விளையாடு தாத்தா. இதில் வந்து ஒரே ஒரு பாட்டு வந்து யார் ஆடை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்துச்சு. இது வந்து வி குமார் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லி அந்த ஆல்பத்திலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் மற்ற எல்லா பாட்டும் ராஜா சார் போட்டுட்டு இதை மட்டும் இன்னொருத்தர் போட்டார், என்ன கதைன்னு தெரியலை எதுக்காக போட்டார்னு. மற்ற இதில் அந்த ஆல்பத்தில் மற்ற சாங் எல்லாமே வந்து எம்எஸ்வி சார் ஃப்ளேவரில் தான் இருக்கும். அடுத்த ஆல்பம் வந்து துர்காதேவி. இது ஃபுல்லாமே டிவோஷனல் ஆல்பம். இதுதான் வந்து ராஜா சார் சேனலில் இருக்க பழைய ஆல்பம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விக்கிபீடியா வருஷப்படி போடுறேன். எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் போட்டு ஒவ்வொரு ஆல்பமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். எந்த ஆல்பமும் ராஜா சார் சேனலில் இல்லை, அஃபிஷியல் சேனலில். இந்த ஆல்பம் தான் வந்து இருந்துச்சு. நான் அவர் சேனல்லே தான் இதை கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரெகுலர் சாமி பாட்டுன்னு கூட சொல்லிட முடியாது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் லவ் இருந்துச்சு ஒரு பாட்டில் வந்து. ஆனால் இதே மாதிரி இந்த ஃப்ளேவரை வச்சு நிறைய சாமி பாட்டு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மேபி அந்த டிவோஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேட்டு பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த இயரில் லாஸ்ட் ஆல்பம் வந்து சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. இதில் வந்து அத்தை மகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். பி சுஷீலா பாடியிருப்பாங்க. இது வந்து ஒரு வைபான ஒரு பாட்டு. உண்மையாலுமே வைபான பாட்டு. அந்த தெம்மாங்கு ஃப்ளேவர் பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த பக்கா ராஜா சார் பாட்டுன்னு ஒன்று மைண்டில் இருக்கு. அதுக்கு சூட் ஆகிற ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். மற்ற பாட்டெல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து 60s ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.